Hi guys, welcome to my channel. இது உங்கள் குட்டி தாந்திஷி மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பைக் ரைட் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். அதில் என்னென்ன நம்பர் போட்டு என்னென்ன வெஹிக்கல்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் எண்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இந்தியன் பைக் ரைடில் பார்த்தீங்கன்னா இந்த பறக்கிற மாதிரி பின்னாடி படத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி மாட்டிட்டு பறப்பாங்க, இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி இந்தியன் பைக் ரைடில் அந்த மேனுக்கு எப்படி அது கொண்டு வரலாம், அந்த நம்பர் என்னன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கனே தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் என்னென்ன நம்பர்ஸ் நான் சொல்லாமல் விட்டேனோ பாதி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்தியன் பைக் லைவ் கேமை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் 3D. நம்ம டச் பண்ணியாச்சு. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஓகே இப்போ ப்ளே நம்ம கொடுத்துக்கலாம். வெறும் ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு. ஏறிக்கிட்டு உங்களுக்கு நம்ம பேக் இப்போ நம்ம என்னென்ன ட்ரெஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த மூணு இருக்கா, ஃபஸ்ட்டு மூணாவது இருக்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸு மாஸ்க்கு பேகுன்னு சொல்லி நிறைய வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவா இல்லை இது எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷர்ட் ஓகே. பேக் பார்த்தீங்கன்னா இது ஓகே. இன்னும் கேப்பு கிளாஸஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே அவ்வளோதான். இப்போ ட்ரெஸ் சேஞ்சு நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் அது ஜெட் பேக் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெட்டுனா அந்த பீஸ்ட் படத்தில் லாஸ்ட் சீனில் அந்த தளபதி எடுத்துகிட்டு போவல அந்த ஜெட்டுலாம் நினச்சிடாதீங்க. இது ஜெட் பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தூரமாக போய் தள்ளி இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 777 அடிச்சு. ஓகே இப்போ பைக் வந்துடுச்சு. பைக் கலர் தான் எப்படி மாற்ற போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பக்கத்தில் போய் நின்று இந்த ஃபோன் ஆப்ஷன் டச் பண்ணி அதே இந்த கேலரி மாதிரி ஒன்று இருக்குதுல்ல அதை டச் பண்ணிங்கன்னா இந்த கலர் ஷேப்பில் இருக்கும். அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்னா பிளாக் கொடுத்துக்கலாம் பாருங்கள். பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இல்லை ரெட்னா ரெட் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இல்லை ஒயிட்டாக வேணுன்னா ஒயிட் கூட இருக்குது. ப்ளூனா ப்ளூன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் போட்டிருக்கனால மேட்சிங்காக நம்ம போடுவோம். இதுவே லாஸ்ட் பார்த்திங்கன்னா RGB அது கொடுத்தோன்னா இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். திருப்பி மாட்டினா மாறாது போல், மாறவே மாறாது. ஒரு வாட்டி கொடுத்திங்கன்னா அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம இதில் ஏறி போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஒரு வாட்டி இதை கொடுத்துட்டோன்னா மாற்ற முடியாது. இன்னொரு பைக்கு தான் நம்ம நம்பர் போட்டு நம்ம எடுக்க முடியும். கொஞ்சம் தூரம் போவோம் நம்ம. ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நான் போன வீடியோவில் எப்படி நைட் ஆக்கலன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம நைட் ஆக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்து டபுள் டைம் அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு பாருங்கள். நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோன் எடுத்து கால்குள்ளே போய் 330 அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும். பாருங்கள் இப்போ ஜெட் பேக் வந்துச்சு. சைடில் பாருங்கள் சூப்பர் ஜெட் பேக் 2. இது பேர் சூப்பர் ஜெட் பேக் 2ன்னு நினைக்கிறேன். இந்த கார் ஆப்ஷன் மாதிரி இருக்கா அதை டச் பண்ணுங்கள். இப்போ படத்தில் வர மாதிரியே இருக்கு பாருங்கள். இந்த ரெண்டு இதையும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ ஆக்சிலேட்டர் மட்டும் இங்கே கொடுங்க. அதுவாக கொஞ்சம் மூவ் ஆகும் மேலே பாருங்கள். மூவ் ஆகிட்டு இருக்க பாருங்கள். இப்போ ரைட்டில் இந்த மாதிரி திரும்பினா எங்கேயும் திரும்பு, இல்லை எப்படி திரும்பினா எப்படியே திரும்புகிறோம். பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக.
இது ட்ராக் பண்ணா இப்படி ட்ராக் பண்ணிட்டே போயிடலாம் நம்ம இன்னும் மேலே நோக்கி போனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்லோவாக தான் போகுது. ஐயோ, நான் வேறு இன்ஃபினிட்டி ஹெல்த் வேறு போடலையே. கீழே விழுந்தா காலி தான். போயிட்டா இருக்கு இன்னும். ஒரே இடத்துல நிற்கலாம். நான் மேலே போகிற மாதிரியே தெரியல. அவ்வளோதான் போல். கீழே இறங்கிடுவோம். இதுவே நம்ம வெளியெல்லாம் நம்ம சுற்றலாம் அப்படியே. என்ன கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா ரொம்ப ஸ்லோவாக மேலே ஏறிடும். ஆனால் ஏறினக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. இது சூப்பராக பறக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இறக்கணும்னா நம்ம 2 அடி விட்டுட்டு அப்படியே கீழே இருக்குங்க. கீழே இறங்கிடுவான். என்ன அதர்வைஸ் இதை பிளாக் பண்ணி கீழே சீக்கிரமாக போயிடலாம். இந்த வே தான் சூப்பராக ஸ்பீடாக போய் இறக்கிடலாம். இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். இப்படி பிளாக் பண்ணாலும் சீக்கிரமாக போயிடலாம். ஓகே ஓகே, வந்தாச்சு. இறங்கிடுவோம். ஓகே, இதை சுட முடியுதான்னு பார்ப்போம். கன்குள்ளே போய் ஃபஸ்ட்டு AK-47 வச்சு ட்ரை பண்ணுவோம். ஒன்று மட்டும்தான் வந்து ஒன்றா மாட்டிக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு இது ட்ரை பண்ணி பார்ப்போம். தள்ளி போயிடுவோம். இல்லை, ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கணும். ஓகே, இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கன்குள்ளே போய் அது ட்ரை பண்ணுவேன். இப்போ அண்ணா காணும். என்னடா காணும், சுத்தமாக காணும். இங்கே இருந்தது ஜெட் பேக். என்னடா மேஜிக் இது. என்னடா பேய் மாதிரி இங்கே என்னன்னு வருது. ஐயோ, என்னடா இது. இப்போ நான் சுட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்களேன். இப்போ நான் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இன்னொன்று நிற்குது இங்கே. பாருங்களேன். அப்பா, இப்போ கணக்கில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் பண்ணிக்கலாம். என்னடா இது இப்படி இருக்குது. ஸ்டிக்கி பாம்பை போட்டு பார்ப்போம். ஸ்டிக்கி பாம்பு போட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இதுக்கு. ஓகே, 3 பாம்பு போட்டாச்சு நம்ம. இப்போ ஃபோன் எடுப்போம். இதுக்குள்ளே போய் ஆக்டிவேட் கொடுத்தா என்னடா ஒன்றும் ஆகலை. அப்போ இந்த பாம் சிம்பிள் மாதிரி இங்கே இருக்குல்ல, இதை கொடுத்து அடித்தோன்னா காலி. இப்படி சுற்றி நிற்கிறதுக்குள்ள அங்கே தள்ளி நிற்கிது. ஒரு வேளை பேய் நிற்குது அதில். பாருங்க, அதுவாக திரும்புது. நார்மலாக எல்லா பக்கமும் திரும்புது தெரியுது. ஐயோ, என்னடா இது இப்படி இருக்கு. நம்ம பைக் எடுத்துகிட்டே போயிடலாம். நம்ம கோஸ்ட் பைக் என்னன்னு பார்ப்போம். இப்போ கோஸ்ட் பைக் நம்பர் வந்து 5555 தான் கோஸ்ட் நம்பரு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துப்போம். இந்த ஜெட் பேக் பக்கத்தில் போய் நம்ம நின்று பார்ப்போம். சில பல எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு மனுஷங்கிட்டேருந்து ட்ரை பண்ணுவோம். இந்த கோஸ்ட் பைக் பக்கத்தில் ஒரு மனுஷன் வந்தான்னா என்ன ஆகும், அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு லேடி போயிட்டுருக்கா. பக்கத்தில் போய் எரிஞ்சிட்டாவ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோ அங்கே எரிஞ்சிட்ருக்கா. அப்போ இந்த ஜெட் பேக்கு மட்டும் எரியுதான்னு பார்ப்போம். நம்ம இப்போ இங்கே தானே விட்டோம். இங்கேயா எங்கேயோ நம்ம விட்டுருந்தோமே. ஐயோ, காணும் போல இருக்கே. என்னடா காணும். இப்போ நம்ம ஜெட் பேக்கை வர வச்சு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் நிற்க வச்சு. ஓகே, வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து சைடில் திருப்புவோம். சைடில் திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்போம். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும்.
என்னடா பற்றிக்கவே மாட்டேங்கி. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் மனுஷங்க பக்கத்தில் மட்டும்தான் கிரியேட் ஆகும் போல இருக்கு. வா காருக்கு கூட வரும் போல இருக்கு. இதுக்கு இடிச்சு பார்ப்போம். ஓஹோ சூப்பர். இது மேலே பண்ணுவோம். போச்சுடா கீழே உங்கள்கிட்ட. ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ எடுத்தான் போல. என்னடா இது உனக்கு? ஓகே இன்ஸ்டா ஓகே ஓரளவுக்கு இன்ஸ்டாப்ப நான் பயந்தே போயிட்டேன் என்ன ஆயிட்டான்ட்டு. ஓகே இப்போ நம்ம இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம இந்த பென்டன் சீரீஸில் அந்த எபிசோடாக நம்ம பார்த்தோன்னா, பென்னோட கிராண்ட்பா, அதாவது பென்னோட தாத்தா ஒரு வண்டி வச்சுருப்பார்ல, ஒரு வேன் மாதிரி, அது வேன் சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ராவலர் பண்ணுற பஸ் மாதிரி இருக்கும்ல. அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 606 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெரிய வண்டி இந்த பென்டன் இதில் வரும்ல, அதே மாதிரி தான் இதுவும். பாருங்க இங்கே தான் டிரைவர் சீட் இருக்குது. ஓகே இது ஏதோ ஃபயர் ட்ரக்கு போல், ஃபயர் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க போல். இது ஒருத்தன் நடுவில் சீட் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரி இருக்கும். மேலே என்ன டிவி கனெக்ஷன் மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. இது ஏதோ ஃபயர் ட்ரக்குன்னு சொல்கிறாங்க, ஃபயர் இன்ஜின் போல் இது. ஆனால் பார்க்க இது பென்டன் எபிசோடில் வர அந்த வண்டி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இது எப்படி பார்க்க பென்டன் எபிசோடில் அந்த வர தாத்தாவோட வண்டி மாதிரி இருக்கா, இல்லைன்னா இது ஃபயர் ட்ரக் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வீடியோஸ்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.